கையெடு முத. இத பார்த்தாதான் அருவருப்பா இருக்கு. டேய் ஏதாவது பண்ணுடா. அதெல்லாம் முடியாது. ஒரு நிமிஷம். ஷூ. கொண்டா. என்ன? பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, அப்பதான் தொடச்சு விடுவேன். ஐயோ பண்ண மாட்ட, தொடச்சு தொலை. சீக்கிரம். வீட்டுல போய் சென்று அடிச்சுக்கண்ண. பிரேக்கப். இதான் மேடம் நடந்துச்சு. ஷோ பாத்தீங்களா, கேட்ட உங்களுக்கே கண்ணு கலங்குது. அப்படியே ஒண்ணு விட்ட மண்டலம் கலங்கிரும், ஜாக்கிரதை. இது ஒரு பிரேக்கப், இதுக்கு ஒரு பிளாஷ்பேக், அதுவும் 2 தடவை வேற போட்டு காட்டுறீங்க. மேடம், காவல்துறை உங்க நண்பின்றக்காண்டி உங்க ஃப்ரெண்டுக்காக வந்து நீங்க சாரி கேட்டீங்க, அப்ப கடுப்பாயிரும் பாத்துக்கோங்க. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்கெல்லாம் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்டா. காதலுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. சீ, சிரிக்காத. ஆமா, இந்த மாதிரி ஒரு சில்லி ரீசன்கா சாம் உன்னை பிரேக்கப் பண்ணா? உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? ஹலோ, அவ எனக்கு 8 வருஷமா ஃப்ரெண்ட், நீ 6 மாசம் முன்னாடி வந்தவன். இங்க பாருங்க, எந்த ஒரு ஆளும் அவங்க ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவங்க லவர்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. சாம் பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. யாரும் இல்ல, இங்கே பெஞ்சிட வேண்டியதான். ஹலோ. ஏய், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், எதுக்குடி? பொண்ணுங்க கூட போட்டோ எடுத்து போட்டுருக்க? ஏய், அதுங்கெல்லாம் சித்தி பொண்ணுங்கடி, தங்கச்சி முறை. ஓ சரி, ஓகே பாய். இது வேற பாதியில நின்றுச்சு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இப்ப எதுக்குடி? ஏசி என் பக்கம் திருப்பியே வைக்க மாட்டீங்கற.